கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதையெல்லாம் தேவன் அருளினார். பிரியமானவர்களே, யாப்பேஸ் என்ற பெயருக்கு துக்கம் என்று பொருள். இவன் யூதாவின் மனுஷன். ஆனாலும் எந்தவிதமான குடும்ப தொடர்பும் இல்லாமல் இவன் இங்கு அறிமுகமாகிறான். யாப்பேஸ் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே வம்ச அட்டவணையை படித்து வேகமாக முன்னேறி செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நிமிடம் ஆறுதலாக அமர்ந்து இளைப்பாறி செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. பிறக்கும் பொழுதே துக்கமான பெயருடன் பிறந்தவன்தான் யாப்பேஸ். அவரது பெயரில் கூட தாய் தன் துயரத்தின் அடையாளத்தை விட்டு சென்று விட்டார். ஆனாலும் இந்த மனிதன் தளர்ந்து விடவில்லை. தன்னுடைய துயரத்திலிருந்து தூக்கிவிடத்தக்கவரை நோக்கி வாழ்வை விசாலமாக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தினாலே, பெற்றோராலே, உடன் பிறந்தவர்களாலே துயரப்படுகிறேன் என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களா? உங்களுடைய வேதனைகளை சாதனைகளாய் மாற்றும்படி, உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றும்படி, உங்களுடைய சாம்பலை சிங்காரமாய் மாற்றும்படி ஒருவர் உண்டு. நீங்கள் அவரை நோக்கி உங்கள் இதயத்தை ஊற்றிவிடுங்கள். யாப்பேஸ் அதைத்தான் செய்தான். தளர்ந்து போய் விடவில்லை. நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவன் தாயார் சொல்லியிருந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவனை நோக்கி பார்க்க அவன் அறிந்திருந்தான். அவன் 4 காரியங்களை கருத்தாக விண்ணப்பம் பண்ணினான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று முதலாவது கேட்டார். 2வது, என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்டார். 3வது, உம்முடைய கரம் என்னோடு இருப்பதாக என்று கேட்டார். 4வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று கேட்டார். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கருத்தோடு செய்ய வேண்டிய ஜெபமாக இது காணப்படுகிறது. யாப்பேசுடைய இந்த விண்ணப்பம் பொதுவானது. ஆனாலும் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்முடைய முழு இதயத்திலிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கண்டிப்பாய் பதிலளிப்பார். கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். வேண்டிக் கொள்ளக்கூடியதை தேவன் நிச்சயமாக அருளுவார். யாப்பேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவர் ஆனார். அவருடைய இந்த விசுவாச சாதனையை நாளாகம புஸ்தகத்தின் ஆசிரியர் குறிப்பிடும் பொழுது எவ்வளவு சிறந்ததாக காணப்படுகிறது. அவ்வளவாக தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது யாரால் அதை தடுக்க முடியும்? ஒருவேளை நாமும் கூட இப்படிப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். ஆகாது என்று ஒதுக்கப்பட்டிருக்கலாம். யாருமே கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம். கீழானவன் என்று சொல்லி ஏகடையும் பேசியிருக்கலாம். இவன் இவ்வளவுதான், இவன் சாப்டர் குகோஸ் என்று அநேகர் கைதட்டி எக்காலம் பண்ணி கொண்டிருக்கலாம், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் உண்டு. உங்களுக்கு வெளிச்சம் உண்டு. உங்களுடைய ஜீவனுக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டு. எந்த மனுஷனையும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒளியாகிய மெய்யான ஒளியாகிய இயேசு உங்கள் இருளை கண்டிப்பாய் வெளிச்சமாக்குவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா?
அவரை நோக்கி பாருங்கள். யாப்பே செய்த இந்த கருத்தான விண்ணப்பத்தை 4 காரியங்கள் அதிகமான அளப்பல் இல்லாதபடியாக கருத்தாக 4 ஜப குறிப்புகளை ஜெபித்தாரே. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு நான் விலக்கி காத்தரலும் என்று கேட்டார் அல்லவா. நாமும் கூட அப்படியே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்கள். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். என் எல்லையை பெரிதாக்கும் தகப்பனே என்று கேளுங்கள். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று கேளுங்கள். பெரியமானவர்களே, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு நீ விலக்கி காத்தரலும் என்று கேளுங்கள். பெரியமானவர்களே, யாப்பேசுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு துக்கம் என்று பொருள்படக்கூடிய யாப்பேஸ் என்று பெயரிடுகிறாள். ஆம், சில நேரங்களிலே அன்பான தாய்மார்கள் கூட தன்னுடைய பிள்ளையை பார்த்து பல நேரங்களிலே துக்கத்தோடு கோபத்தோடு சொல்லுவது உண்டு. நீ பிறந்தது வேஸ்ட்டு என்று சொல்லுவது உண்டு. நீ பிறக்காமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லுவது உண்டு. நீ பிறந்து உங்கள் அப்பனை முழுங்கிட்ட அப்படின்னு சொன்னவங்க உண்டு. நீ பிறந்து உங்கள் தாயை சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொன்னவங்க உண்டு. நீ இந்த பூமியிலே வேஸ்ட்டு, உன்னை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்லை பெற்றிருக்கலாம் அப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் உண்டு. பெரியமானவர்களே, மனுஷனுடைய சாபமான வார்த்தைகளை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அதை கழுவி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர ஒரு தேவன் உண்டு, ஒரு இயேசு உண்டு. அவரை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, யாப்பேசின் தாய் அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிடுகிறாள். யாப்பேஸ் பிறந்த பின்பும் அவளுடைய துக்கம் மாறலை. யாப்பேசுக்கு விருத்தசேதனம் பண்ணும் பொழுதும் அவனுடைய பிள்ளைய தாய் துக்கத்தோடு இருக்கிறாங்க. யூதர்கள் தங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம் பண்ணி கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவாங்க. விருத்தசேதனம் உடன்படிக்கைக்கு அடையாளம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே பயபக்தியாக வளர்க்கணும். அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற ஜீவகாலமெல்லாம் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவனாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பிலே காணப்படக்கூடிய அந்த தாயாருக்கு யாப்பேசை பார்க்கும் பொழுதெல்லாம் துக்கம் என்பதுதான் ஞாபகம் வந்தது. யாப்பேஸ் தன் தாயை பயபக்தியோடு வளர்க்க வேண்டும் என்ற அக்கறையோடு இருந்தாள். அதன் நிமித்தமாக ஒருவேளை அவளுக்கு துக்கம் உண்டாயிருக்கலாம். கர்த்தர் யாப்பேசின் தாயாருக்கு யாப்பேசை ஈவாய் கொடுத்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். நீங்களும் கூட உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பெற்றோருக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டவர்கள்தான். தான் பெற்ற இந்த பிள்ளைக்காக யாப்பேசுடைய தாயார் கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாக இருந்தார். கர்த்தரோடு அவள் செய்த உடன்படிக்கையை மறக்கலை. பிள்ளையை கர்த்தருக்கு பிரியமான வழியில் வளர்க்கணுமே அப்படிங்கிற அக்கறை யாப்பேசுடைய தாயாருக்குள்ளே இருந்துச்சு. ஒருவேளை அந்த அக்கறையை அவளுக்கு பாரமாகவும் துக்கமாகவும் தூரமாகவும் இருந்திருக்கலாம். யாப்பேஸ் பிறந்த பொழுது யூதர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய நிலைமை ரொம்ப கெட்டுப்போனதாக இருந்துச்சு. யூதர்கள் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தரிடத்துல பக்தி இல்லை. இந்த உலகத்தின் பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம் எல்லாம் நிரம்பி இருந்துச்சு. பொல்லாத உலகத்தார் மத்தியிலே தன்னுடைய குமாரனை எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமாக வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாரம் தாயாருக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை அதனாலே கூட அப்படி சொல்லியிருக்கலாம். யாப்பேஸ் வளரும்போது கூட துன்மார்க்கர் மத்தியிலே வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் துன்மார்க்கருடைய பாவங்களே பங்காளியாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வளரணும். யாப்பேசுக்கு போராட்டங்கள் உண்டு, உபதிரவங்கள் உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து போக வேண்டிய காலங்கள் உண்டு. ஆனாலும் இதை என் பிள்ளை எப்படி பரிசுத்தமாய் வாழப்போகிறானோ அப்படிங்கிற ஒரு துக்கம் அவளுக்குள்ளே இருந்திருக்கலாம். யாப்பேசு தன் தாயாரை நேசிக்கணும், தன் தாயாரை கனம் பண்ணணும். யாப்பேசின் தாயார் மிகுந்த வருத்தத்தோடு பாரத்தோடு தன் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாங்க. தன்னுடைய தாயார் தனக்கு செய்த நன்மைகளையும் உதவிகளையும் தியாகங்களையும் ஒரு பொழுதும் பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய தாயார் கண்ணீரோடு சொல்லக்கூடிய புத்திமதிகள் பல நேரங்களிலே தாம் சாப்பிடாதபடியாக உங்களுக்கு ஆகாரங்களை பகிர்ந்து கொடுத்து வெறும் பசியோடு கூட வாழ்ந்த காலங்களெல்லாம் உண்டு இல்லையா? அதெல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கணும். தாய் கனத்துக்குரியவள், தாய் நேசிக்கப்பட வேண்டியவள். தாய்க்கு செலுத்த வேண்டிய கனத்தை ஒருவேளை நீங்கள் செலுத்தாமல் போனீங்கன்னா அதன் நிமித்தமாக கூட தாய்மாருக்கு துக்கம் உண்டாகலாம். அதனாலே யாப்பேஸ் தன் தாய் தனக்கு துக்கம் என்று பெயர் வைத்தாலும் கூட அந்த பெயரை மாற்ற விரும்பி
4 ஜபக்குறிப்புகளை வைத்து ஜெபித்தாரே, அதே போல் நீங்களும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஜபக்குறிப்புகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் என்னை ஆசீர்வதியும்னு கேளுங்க, என் எல்லையை பெரிதாக்குன்னு கேளுங்க, நம்முடைய கரையினோடு இருக்கட்டும்னு கேளுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திரலாம் என்று சொல்லுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே செய்வார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும்.